ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நம்பிக்கை மனிதர்கள். இதான் தலைப்பு. சொந்தமாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மனிதர்கள்ங்கிறது வேறு, மற்றவர்களின் நம்பிக்கையை பெறும் மனிதர்கள் அப்படிங்கிறது வேறு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மற்றவர்களின் நம்பிக்கையை பெறும் மனிதர்கள். கிட்டத்தட்ட இவங்களும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, அதே நேரத்தில் மனதால் கூட மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத நம்பிக்கைக்குரிய மனிதர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இந்த நம்பிக்கைக்குரிய மனிதர்களை நாம் தேர்ந்தெடுப்பது எப்படி? ஜாதகத்தில் அதற்கான சில சூட்சுமங்கள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் இயற்கை சுபர் என்றும் காலபுருஷனின் பாக்கியாதிபதி என்றும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத கிரகம் என்றும் வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான், இந்த குரு உங்கள் லக்னத்தை, லக்னாதிபதியை, ராசியை, ராசி அதிபதியை, இந்த 4 பேரில் குறைந்தபட்சம் 3 பேரோடாவது தொடர்பில் இருந்ததுன்னா அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராவார். புரிஞ்சுதுங்களா? திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். இயற்கை சுபரான குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில், எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி, இந்த 4 நிலையில் குறைந்தது 3 நிலைகளோடாவது தொடர்பில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு சிம்மலக்ன ஜாதகம், இவருக்கு மேசத்தில் குரு இருக்கார். சிம்மலக்ன ஜாதகம், மேசத்தில் குரு இருக்கார். சூரியன் மேசத்திலேயே உச்சமாகவும் இருக்கார். அப்போ குருவும் சூரியனும் இணைந்திருக்காங்க. இந்த ஜாதகர் தனுசு ராசி. இப்போ குரு லக்னத்தை பார்க்குறாரு, அவரே ராசி அதிபதி, லக்னாதிபதி கூடவும் இருக்கார், ராசியையும் பார்க்குறாரு. புரியுதா உங்களுக்கு? மேசத்தில் இருந்தபடி தனது 5ஆம் பார்வையால் லக்னத்தை பார்த்துருவார். லக்னாதிபதியான சூரியன் குருவோடையே அணைஞ்சிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட டிகிரி விலகிய நிலையிலன்னு வச்சுக்கோங்க. அடுத்து தனுசு ராசி, ராசியையும் குரு பார்த்துட்ருக்கார். இப்போ குரு ராசியை பார்க்குறார், அவரே ராசி அதிபதியாக இருக்கார், லக்னத்தை பார்க்குறார், லக்னாதிபதியாக தொடர்பு இருக்கார். இது ஒரு முதல் நிலை நம்பிக்கைக்குரிய ஜாதகமாக எடுத்துக்கலாம். பொதுவாக குரு வலுவாக இருந்ததுன்னா ஜாதகத்தில் மற்றவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு துரோகம் செய்யணும், மற்றவங்களை ஏமாற்றி நாம் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் வராதுங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் நம்ம உடல் மனம் என்ற லக்னஸ்தானத்தில் குருவுக்கு திக்பலம் கொடுக்குறாங்க. குருவுக்கான திக்பலம் இங்கே வருது. பகல்னு ஒன்று இருந்தால் இருட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? சாதுர்த்தியத்தையும் சாமர்த்தியத்தையும் தரக்கூடிய புதனையும் கொண்டாந்து லக்னத்திலே திக்பலம் பண்ணுறதுடைய சூட்சுமமே அதுதான். எப்படின்னாலும் நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய புதனும் லக்னத்தில் திக்பலம். எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும், யாரையும் ஏமாத்திடக்கூடாது, எல்லாமே நேர் வழியில் நடக்கணும், சட்ட தர்மத்தை மதிக்கணும், பெரிய மனித தன்மையாக இருக்கணும்னு நினைக்கிற குருவும் லக்னத்தில் திக்பலம். இதில் நம்ம குருவை தான் எடுத்துக்கணும். பொதுவாக குரு பகவான் ராசி அதிபதி லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்வது ரொம்ப நல்லது. ராசி அதிபதியோடு லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளும்போது வாழ்க்கை ஒரு சீரான நேரான வழியில் பயணிக்கும். இன்றைக்கி நேரான வழியில் வாழ்க்கை பயணிக்கிறதுங்கிறதே ஒரு அபூர்வமான நிகழ்வாக போயிடுச்சு. அப்போ அந்த வகையில் குருவின் அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. உங்கள் ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலு அடைந்த நிலையில் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி இவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக இருப்பீர்கள். இவங்க ஆட்சி உச்சம் அடையாமல் தனக்கு பிடித்த நிலைத்த வீடுகளில் நின்றபடி, தனக்கு பிடித்த மற்ற வீடுகளில் இருந்தபடி இருந்தாலும் இந்த பலன் இருக்கும். அவரே கெட்டு போன நிலையில் குரு தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அதை நம்ம பெரிய அளவில் யோக பாக்கியதை அப்படின்னு எடுத்துக்க இயலாது. இது ஒரு நிலை. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மேச லக்ன ஜாதகம், இங்கே லக்னாதிபதி செவ்வாய். மேச லக்ன ஜாதகம், லக்னாதிபதி செவ்வாய். இவர் மகரத்தில் உச்ச வலிமையோடு இருக்கார். செவ்வாய் மகரத்தில் உச்சம், குரு கடகத்தில் உச்சம், கடக ராசி ஜாதகர். அப்போ மேச லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் உச்சம், பாக்கியாதிபதி குரு உச்சம், கூடவே கடக ராசி ஆகிறார். சந்திரன் அங்கேயே ராசியிலே இருக்கார், ஆட்சி பெற்ற சந்திரன். இது குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், சந்திரமங்கல யோகம், நிறைய யோகங்களை உள்ளடக்கிய ஒரு ஜாதகம்.
இதில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாயை பார்த்துட்டு இருப்பார், லக்னாதிபதியை ராசி அதிபதியோடு இணைந்த நிலையில் ராசியோடும் தொடர்பு கொண்டிருப்பார். ஆனால் லக்னத்துக்கு இவருக்கும் தொடர்பு இருக்காது, வெறும் கேந்திர அமைப்பு மட்டும்தான் இருக்கும். இதுவும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஜாதகம் தான். இந்த விதியை தாண்டி அதிகப்படியான கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில், அதிகப்படியான கிரகங்கள் மொத்தம் குருவை விட்டுட்டு பார்த்தோம்னா 8 கிரகம் இருக்கும். ராகு கேது உட்பட எல்லாமே சேர்த்தோம்னா 9 கிரகங்களில் குருவை விட்டுட்டு பார்க்கும்போது 8 கிரகங்கள் இருக்கும். இந்த 8 கிரகங்களில் 4 கிரகங்கள் குருவோடு தொடர்பில் இருந்தால் போதும். இங்கே லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதிங்கிறது ஒரு விதி. அதுக்கு அடுத்த விதி, ஒரு 4 கிரகங்கள் குருவின் பார்வையில் அல்லது குருவின் தொடர்பில் இருந்தாங்கன்னா இவரும் கிட்டத்தட்ட நம்பிக்கைக்குரிய மனிதர் தான். புரிஞ்சுதுங்களா? 4 கிரகங்கள். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மிதுன லக்ன ஜாதகம். மிதுன லக்ன ஜாதகம், இவருக்கு லக்னாதிபதி புதனும் சுக்கிரனும் 12ஆம் இடத்துல, ரிஷபத்தில், சூரியன் மேசத்தில் உச்ச நிலையில் இருக்கார், லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசி, சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். லக்னத்தில் யாரும் இல்லை. லக்னாதிபதி புதன் 12ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்காரு, சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார், கூடவே செவ்வாய். இப்போ சந்திரன் கடகராசியாகி செவ்வாயும் அங்கே இருக்கார். இந்த ஜாதகத்திற்கு இவருடைய ஜாதக அமைப்புப்படி கன்னியில் அமர்ந்தபடி குரு பகவான் பார்க்குறார். கன்னியில் அமர்ந்தபடி லக்னாதிபதியையும் சுக்கிரனையும் வந்து குரு பார்த்துடுறார். இப்போ 2 கிரகங்கள் குருவுடைய தொடர்பு, அதுலேயும் குறிப்பாக லக்னாதிபதி குருவுடைய தொடர்பில் இருக்கார். மற்ற கிரகங்கள் பெருசாக குருவின் தொடர்பில் இல்லை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கைக்குரிய அமைப்புனாலும் கூட எப்போ வேணாலும் மாறுவாங்கங்கிற மாதிரியான விதியையும் கொடுக்கும். இது ஒரு மாதிரி கலப்பு பலன். ஏன்னா 4 கிரகங்களாவது குருவோட தொடர்பில் இருக்கணுங்கிற போது இங்கே 2 கிரகங்கள் குருவோட தொடர்பில் இருக்கும். அதுலேயும் குரு சற்று பலகீனமான இடத்துல இருப்பார். கன்னி வீடு குருவுக்கு உகந்த வீடான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் சொல்லிட முடியாது. அது ஒரு மாதிரி பகை வீடு தான், ஒரு மாதிரி சுமாரான வீடு தான் அப்படின்னு சொல்லலாம். இதில் அந்த கன்னியில் அமர்ந்த குருவோடு கேதுவும் 10ஆம் இடத்தில் ராகுவும், இப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா ராகு கேது குருவோட தொடர்பில் இருக்காங்க, புதனும் சுக்கிரனும் குருவோட தொடர்பில் இருக்காங்க. இது நம்பிக்கைக்குரிய ஜாதகம் போலவே தோற்றமளிக்கும், நம்பிக்கைக்குரிய ஜாதகமாக இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் மாறும் விதி கொண்டது. ஏன் அப்படின்னா, முதல் பாயிண்ட், லக்னாதிபதியை மறைஞ்சு தான் இருக்கார். லக்னாதிபதி மறைந்த நிலையில் இருக்கும்போது குரு வலுவான நிலையில் அமர்ந்தபடி தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளவில்லைங்கிற ஒரு விதியை நம்ம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. சார், இப்போ ஜாதகத்தில் வந்து குருவுடைய பார்வை இருக்குது, குருவுடைய தொடர்பு இருக்குன்னா குரு முதல்ல எப்படி இருக்கார்? உங்களுக்கு குரு முதல்ல நல்லவராக இருக்காரா? அவர் ஒரு வலிமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொசிஷனில் இருக்காரா? இப்போ ஒரு தாசில்தாராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதே தாசில்தார் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்குமான வித்தியாசம் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் ஆன தாசில்தாருக்கு அதே தாசில்தாருக்கு உண்டான கெத்தும் பவரும் இருக்குன்னு நம்ம நம்பக்கூடாது இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த விளக்கம் சொன்னேன். குரு எங்கிருந்து பார்க்கிறார் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வீடுகளில் இருந்தபடி லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதியை தொடர்பு கொள்வது முழுமையான நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக நம்ம எடுத்துக்கொள்ளும். அதற்கு அடுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நட்பு அதிநட்பு வீடுகள், இப்போ வியாழனுடைய வியாழவட்டம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருந்தபடியோ, ரிஷபத்தில் இருந்தபடியோ, சிம்மத்தில் இருந்தபடியோ மற்றும் விருச்சிகத்தில் இருந்தபடியோ குரு தொடர்பு கொள்வது ஒரு வலுவான நிலைன்னு எடுத்துக்கலாம். இதில் வலு இல்லாத நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்னியில் வரும். கன்னியில் வந்து அவரோ பவர்ஃபுல்லாக குரு இருக்கான்னு சொல்ல முடியாது. மகரத்துலேயும் வரும். மகரத்தில் ஒரு நீச்சம்ங்கிற வலுவோடு இருப்பாருங்கிறனால இந்த 2 வீடுகளிலிருந்து குரு தொடர்பு கொள்ளும்போது அது நம்பிக்கைக்குரிய போலி நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடலாம். இவங்க முழுசாக நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பென்று அடித்து விடவும் முடியாது, பழுதென்று தள்ளி விடவும் முடியாதுங்கிற மாதிரி 2 கட்டான நிலையை தரும். இன்னொரு விதி, அதிகப்படியான கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்கள், அதிகப்படியான கிரகங்கள் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்கள்லேயே ஒரு 5 கிரகம் 6 கிரகம் இருக்குன்னாலும் இவரும் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் தான். புரிஞ்சுங்களா? ஒரு ஜாதகத்தில் அதிகப்படியான கிரகங்கள் குருவின் தொடர்பை கொள்வது, அதிகப்படியான கிரகங்கள் குருவின் நட்சத்திரத்தில் இருப்பது, இது நம்பிக்கைக்குரிய விதிகள். அதே மாதிரி குருவுடைய வீடுகள்னு சொல்லக்கூடிய தனுசு மீனத்தில் உங்களுக்கு 5 கிரகங்கள் இருக்குது, இதுவும் ஒரு நம்பிக்கைக்குரிய அமைப்பு தான். குருவுடைய வீடுகளான தனுசில் ஒரு 4 கிரகம், இன்னொரு வீடான மீனத்தில் ஒரு 3 கிரகம்னு மொத்தம் ஒரு 7 கிரகம் குருவோட வீட்டிலே இருக்கா, இவரும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் தான், நம்பலாம். அப்போ இது எல்லாமே குருவுடைய தொடர்புகளில் வரும். ஆத்மகாரகன் சூரியன் என்பவர் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில், திக்பலம் பெற்ற நிலையில் குருவுடன் நேரடி தொடர்பில் இருந்தால் இந்த மனிதனும் நம்பிக்கைக்குரியவர் தான். சூரியனும் குருவும் மட்டுமே தொடர்பு கொள்கிற நிலையில்
நேரடி தொடர்பில் இவர் ஆட்சி உச்சம் பெற்று திக்பலம் பெற்று இருக்கணும். இப்போ ஆட்சிங்கிறது சூரியனுக்கு சிம்மத்தில் இருக்கும், மூலத்திரிகோணம் அங்கேயே இருக்கும், உச்சம் மேசத்தில் இருக்கும், திக்பலம் உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும் நிலையில் குருவின் தொடர்பை பெறும்போது அது ஒரு அருமையான நம்பிக்கைக்குரிய மனிதராக செயல்படும் தன்மை கொண்டவர். இவங்க ஆத்மா அறிந்து யாருக்கும் கெடுதல் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த விதியோடு வருவாங்க. இதில் அந்த கேட்டகரி குருவின் நிலைப்பாடை நம்ம நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது அவசியம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மிதுன லக்ன ஜாதகம் 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம். மிதுன லக்ன ஜாதகம் 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கார். இது ஒரு வலுவான அமைப்பு. இங்கே சூரியனும் குருவும் ஒன்றா இருக்கிறது ஒரு நம்பிக்கைக்குரிய ஸ்தானம். அதே குரு கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் சூரியனை பார்க்கறது இதுவும் அதி அற்புதமாக நம்பிக்கைக்குரிய ஸ்தானம். ஆனால் அதே குரு கண்ணியில் இருந்தபடி சூரியனை பார்க்கறத முழுமையான நம்பிக்கைக்குரிய ஸ்தானமாக எடுக்க முடியாது. இதுதான் டிஃப்ரென்ஸு. அடுத்தது விருச்சிகத்தில் இருந்தபடி குரு சூரியனை பார்க்கறது நம்பிக்கைக்குரிய ஸ்தானம் தான். ஆனால் அதே நேரத்தில் அது 6ஆம் வீடு லக்னத்திற்கு சில நிலைகளில் ஜாதகர் நம்பிக்கைக்குரியவராய் நடக்க முடியாமல் போயிடுவார். இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சு நாம் பலன் எடுக்கணும். எல்லாமே ஒரு பொது விதிக்குள்ளேயே அடங்கி விடாதுங்கிறதுக்கு தான் இந்த வித்தியாசம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். குரு பார்க்குறார், குரு தொடர்பு கொள்கிறார், ஓகே, நம்பிக்கைக்குரிய ஜாதகம். ஆனால் எந்த நிலையில் குரு இருக்கார், அது லக்னத்துக்கு எந்த நிலையில் இருக்குது, இவைகளையும் கணக்கிட வேண்டியது அவசியமாகிறது. ஸோ ஆத்மகாரகன் சூரியன் ஆட்சி உச்சம் திக்பலம் பெற்ற நிலையில் குரு நல்ல நிலையிலிருந்து அவரோடு தொடர்பு கொண்டார்னா அதுவும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஜாதகம். இன்றைக்கு நம்பிக்கைக்குரிய மனிதர்களை பார்ப்பது ரொம்ப அபூர்வமாக போய்விடுகின்ற இந்த காலகட்டத்தில் இது போன்ற ஜாதகம் உங்களுக்கு அமைந்திருந்தாலும், உங்கள் வாழ்க்கை துணைக்கு அமைந்தாலும், உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அமைந்தாலும் நீங்கள் ஒரு கொடுத்து வைத்த மனிதர் அப்படின்னு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது, நல்ல கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு முதலீட்டாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு நிறுவனத்தை பற்றி தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்பிக்கைக்குரியவர்கள் தான் அப்படின்னு முடிவு செஞ்சோம்னா எதிர்காலம் சிக்கல் இல்லாமல் இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.